வணக்கம். வெற்றிகரமான 4வது வாரம் 4th வீக்கு நாம் மீட் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இந்த மற்ற 3 வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக 10:10க்கு பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் கரெக்டாக பார்ப்பீங்களான்னு தெரியல. நான் என்னுடைய தனிமையில் வீடியோ ரெடி பண்ணிவிடுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் சன் ஜீவேஷ் அவர் தான் கரெக்டாக எடிட் பண்ணி அந்த கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கிளியராக அந்த டைம்க்கு வரா மாதிரி ப்ரமோட் பண்ணுறதுலாம் அவங்க டெக்னிக்கல் அவருடைய வேலை. இந்த வாரம் அவர் இல்லை. ஆக்சுவலி அவர் பார்த்து நிப்பாசனான்ட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டாங்க. 10 days வந்து மௌனத்திலே இருக்கணும். அவர்கிட்ட ஃபோன் இருக்காது, எந்த கம்ஃபர்ட்லேயும் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்திருத்து நிறைய ஒரு நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் நான் அதை கேள்விப்பட்டோன்னா நானும் விரும்புகிறேன். ஆனால் இப்போ இம்மீடியட்டாக முடியாது. ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த நம்மளுடைய சிஸ்டம் ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிட்டணும். அதுக்கப்புறம் அதமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 4th வீக்கில் 4 நல்ல விஷயம் போன வாரம் பேசியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பற்றி. நான் என்னுடைய 4 பேரை ஒரு மனசில் டிசைட் பண்ணிட்டேன். இவங்களை வச்சு நம்மளுடைய V21 ஃபார்ம் பண்ணலான்ட்டு. வாட் இஸ் கால்டு V21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அந்த 4 பேரும் அவங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், ஏதோ 4 கேட்டகரியில் 4 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 4 பேர் இருக்கிறோம். அந்த 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இன்ட்ரடியூஸ்னால் அந்த நேம்ஸை ரெஃபர் பண்ணி அவங்க அப்படியே ஒரு இதுவாக பண்ணிங்கன்னா 4th ஸ்டேஜில் நம்ம மோர் தென் 1000 பீப்புள் வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பொறுப்பு சமுதாய மாற்றத்தை எப்படி ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் குறைபாடு இருக்கிற ஒரு ஏரியாவை ஒரு நல்ல முழுமையான நல்ல என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஜோனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்னதாக பண்ண போகிறோம். ஆனால் பெரிய பெரிய மாற்றம் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும். அதுக்கு பிளான் பண்ணி நிறைய ஒரு சின்ன டீம் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலான்ட்டு. நான் என்னுடைய 4 பேரை நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு நம்பரிங் வந்துடும், எவ்வளோ பேர் வரப்போகிறோன்ட்டு. அதை பண்ணலாம். இதை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து மைக்ரேட் ஆகிறதுக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு வி ஷேப்பில் பறக்கணுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு லீடர் பறவை பறக்கும், அதோடைய ரெக்கையில் அப்படியே பறந்து ஒரு கூட்டமே மைக்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா ஈஸி வே. அந்த ஃபஸ்ட்டு பறவைக்கு அது வந்து ஒரு காற்றை கிழிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெயின் இல்லாமல் அப்படியே அதில் மூவ் ஆகும். இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஆஸ் எ டீமாக ஒருத்தர் லீட் பண்ண போகிறாங்க. அப்புறம் அவங்க டயர்ட் ஆகிட்டோன்னா அவங்க பின்னாடி வந்துடுவாங்க, இன்னொருத்தர் லீட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன சிஸ்டத்தில் ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க போகிறோம். அது பெரிய நல்ல மாற்றமாக வரப்போகுது. அதுக்கு நாம் பண்ண வேண்டியது 4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், 4 நல்லது செய்கிறோம். நம்ம முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரடியூசிங். எவ்ரி டே மார்னிங் 4:04க்கு எழுந்துருங்க. ரொம்ப சிஸ்டம் ரொம்ப நல்ல பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். இந்த 4 மணி 4 நிமிஷம் எழுந்துட்டிங்கன்னா 4:44க்கு நம்ம வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தியானம் பண்ணி ஒரு மெடிடேஷன் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த சிஸ்டமேட்டிக் இருந்துட்டு ஒரு 10 விஷயம் இப்போ ஒரு 4 ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து வெறும் 4 நிமிஷம் மாத்திரம் உங்ககிட்ட பேச போகிறேன். 4th வீக்ன்றதுனால ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ண போகிறேன்னா 4 மணிக்கு எழுந்திருக்க போகிறோம். சாப்பிட்றத ரொம்ப நிதானமாக நிறுத்தி 32 முறைக்கு மேல் மென்று சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஸோ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இது போதும். நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.